அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய அல் குர்ஆன் தஃப்சீர் விரிவுரையை கேட்பதன் மூலமாக பிரயோசனம் அடையக்கூடிய சகோதரிகளே, சூரத்துல் பையினா என்ற சூரத்தை நாங்கள் சென்ற வாரம் அதில் சில வசனங்களை பார்த்தோம். அதன் தொடரிலே அந்த சூரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சில முக்கியமான விடயங்களை கோருகின்றார். அது தொடர்பான வியாக்கியானத்தை இன்றைய தினம் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதன் ஆரம்பத்தில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள், இந்த 3 சாராரையும் பற்றி அல்லாஹ் பல விடயங்களை சொன்னான். அதை பற்றி ஏற்கனவே பேசப்பட்ட அந்த வீடியோவை கேட்பதன் மூலமாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி வந்த அந்த யூதர்கள், அவர்களும் வழி தவறிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவோம் என்று வந்த கிறிஸ்தவர்கள், அவர்களும் அவருடைய போதனையை விட்டும் வழி தவறி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் பிரார்த்திக்கத் தொடங்கி அவரை கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அதே மாதிரி இந்த 2 சாராரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது ஒரு சாரார் அருகாமையிலும் இன்னொரு சாரார் தூரத்திலும் இருந்தார்கள். 3வது சாரார் முஷ்ரிக்குகள். மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வழியிலே வந்தவர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களும் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் நபிக்கு உருவங்களை செய்தார்கள், இஸ்மாயில் நபிக்கு செய்தார்கள், அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லவர்களுக்கு செய்தார்கள். உருவங்களை காபாவிலேயே எழுதி வைத்தார்கள். அவர்களிடம் தங்களுடைய தேவைகளை கேட்டார்கள். நல்லடியார்களிடம் அவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள். அவர்களுக்காக பிராணிகளை, ஆடு, ஒட்டகம், இன்னொருவகைகளை நேர்ச்சை செய்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன கூறுகிறான்? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ, இவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கே தவிர கட்டளையிடப்படவில்லை என்று கூறுகிறான். இவர்கள் என்றால் யாரு? இந்த முந்தி சென்றவர்கள். அதற்குள் பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் வரத்தான் போகிறது, நாம உட்பட. இங்க ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்ல போது சொல்றான், அதுதான் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை வணங்குவதற்கே தவிர இவர்கள் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதனோடு நிறுத்தாமல் ஒரு நிபந்தனை போடுகிறான். அந்த நிபந்தனை தான் வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது. மக்காவில் இருந்த மக்களும் முஷ்ரிக்குகளும் நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கினார்கள். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் நேர்ச்சை செய்தார்கள், இறந்து போனவர்களுக்கு நேர்ச்சை செய்தார்கள். கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வையும் எடுத்துக்கொண்டார்கள். அதோடு யாரை எடுத்துக்கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய மகன்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அவரையும் எடுத்துக்கொண்டார்கள். யூதர்கள் அல்லாஹ்வையும் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய மகன்தான் உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்று அவரையும் எடுத்துக்கொண்டார்கள். அப்ப பாருங்க, அல்லாஹ்வோடு அங்கே கூட்டி சேர்த்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், அல்லாஹ்வை வணங்குவதற்கே தவிர இவர்கள் கட்டளையிடப்படவில்லை என்பதை கூறுகிற போது அந்த வணக்கத்தை அவன் அங்கீகரிப்பதாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறான். முஹ்லிசீன லஹு அத்தீன,
அல்லாஹ்வுக்கென்று மட்டுமே அந்த வணக்க வழிபாடுகளை கலப்பில்லாமல் செய்கிற நிலையில் வணங்கணும். அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய சமுதாயத்தில் சில மொய்தீன் ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறோம். அப்ப எத்தனை ஆயிட்டு? அல்லாஹ் தான் மொய்தீன் ஆண்டவர் என்று சொல்வதை போன்று நாங்கள் அல்லாஹ்வுக்காக இந்த மாட்டை நேர்ச்சை செய்கிறோம், ஃபீ சபீல் வலியுல்லாஹ்வுக்காகவும் இந்த மாட்டை நேர்ச்சை செய்கிறோம். ரெண்டு சேருதா இல்லையா? நேர்ச்சை என்பது வணக்கம், பிரார்த்தனை என்பது வணக்கம். இந்த மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் நேர்ச்சை செய்தார்கள். அவருடைய சமுதாயத்தில் வாழ்ந்து மரணித்த லாத், மனாத், உஸ்ஸா இவர்களுக்கும் நேர்ச்சை செய்தார்கள். அவருடைய சொத்துக்களை அவர்களிடமும் பிரார்த்தித்தார்கள். அப்ப இந்த இரண்டும் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், இவர்கள் அல்லாஹ்வுக்கென்றே கலப்பில்லாமல் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்த நிலையில் வணங்குவதற்கே தவிர ஏவப்படவில்லை. அப்ப அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று வணங்குகிறவன் வணக்கம் இல்லாமல் ஏற்கப்படுமா? ஏற்கப்படாது. அது அல்லாஹ்வோடு இன்னொருவரை சைட்டிலே சேர்த்துக் கொள்ளாமல் வணங்கின ஒருவரை அவரை வணக்கம் மட்டும்தான் ஏற்கப்படும். பாருங்க, குர்ஆனில் நிறைய வசனங்கள் பார்க்கலாம். எப்படி என்றால் பாருங்கள், உதாரணம் ஒரு வசனம், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்க், கடல்ல இவர்கள் பிரயாணம் போகிறார்கள். யாரு? முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் கடலில் பிரயாணம் போனால். இன்னொரு வசனத்தில் வைதா ஹஷியஹும் மௌஜுன் கல்லுவலி, அப்படி கடல்ல அவர்கள் பிரயாணம் போகிற போது கடலின் அலைகள் மேகத்தை போன்று அவர்களை மூடிக்கொள்ள தொடங்கிவிட்டால், கடல் கொந்தளிக்குது. தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், ஆரம்பத்தை சொன்னார். முஷ்ரிக்கீன்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்களை பற்றி சொன்னார். அப்போது அவர்கள் அல்லாஹ்விடம் மட்டும் இஹ்லாஸ் உள்ளவர்களாக அல்லாஹ்வை மட்டும் பிரார்த்திக்கிறார்களாம். இனி அழிய போறோம், அலை பொங்கி வருகிறது, கடல் கொந்தளிக்குது, நம்ம என்னவாக போகிறோம் எங்க ஏற்கனவே கூப்பிடுவார்கள், மனாத் என்றும் லாத் என்றும் உஸ்ஸா என்றும் இன்னும் இன்னும் எல்லாத்தையும் கூப்பிடுவார்கள். கடைசியா வேற வழி இல்லாட்டி, யா அல்லாஹ் நீதான் எங்களை காப்பாற்றணும், உன்னை தவிர நாங்கள் இன்னொருவரை இணை வைக்க மாட்டோம் என்று கடைசி அல்லாஹ்விடம் சரணடைகிறார்களாம். அல்லாஹ் சொல்லான், ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர், கடைசி அவர்களை கரையில் அல்லாஹ் சேர்த்துட்டானா, அதற்கு பின்னர் இதாகும் யுஷ்ரிக்கு, மீண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வோடு இன்னொருவரை சேர்த்துக் கொள்கிறார்கள், இணை வைக்கிறார்கள். பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்திக்கணும். இறந்து போன அவுலியாக்களிடம், கபரில் உள்ளவர்களிடம் பிரார்த்திக்க இயலாது. ஏன் பிரார்த்திக்க இயலாது? அதையும் அல்லாஹ் சொன்னான். பாருங்க, இன்னொரு வசனத்தில் சொன்னான், சூரத்துல் நம் 62ஆம் வசனம், அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தாஹு வ யக்ஸிஃபு ஸூஅ, ஒரு கஷ்டத்துக்குள் ஒருத்தன் ஆயிட்டால் அவ்வாறானவன் அந்த கஷ்டமான நிலையில் பிரார்த்தித்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு விடை அளித்து அவனுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான்? வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்க. கஷ்டத்துக்குள்ள மாட்டுப்பட்டான், அதிலிருந்து தப்படும். அப்ப அந்த நேரம் பிரார்த்தித்தால் அவனுடைய கஷ்டத்துக்கு, அவனுடைய பிரார்த்தனைக்கு விடை அளித்து அவனுடைய கஷ்டத்தையும் போக்குறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா என்றால் அதுக்குள்ள சொல்லப்படுற விடயம் என்ன? கஷ்டமான நிலை என்றால் யாரை கூப்பிடணும்? யா அல்லாஹ் என்று கூப்பிடணும். யா முஹிதீன் என்னை காப்பாத்தண்டா, யாரை கூப்பிட்டார்?
மனுஷனை கூப்பிட்டுட்டான். அதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்ல வார்த்தையை பாருங்க, இலாகும் அல்லாஹ். அதான் கடும் பாயிண்ட்ஸ். அல்லாஹ்வுடன் உங்களுக்கு இன்னொரு இலாஹ் இருக்கானா? என்ன? அல்லாஹ்வுடன் உங்களுக்கு இன்னொரு இலாஹ் இருக்கானா அப்படின்னா என்ன? நீ ஒருவரை, அல்லாஹ்வை தவிர இன்னொருவரை உன்னுடைய கஷ்டமான நிலையில் நீ அழைக்கிறாய் என்றால் அவரை யாராக எடுத்துக்கொண்டாய்? இலாகாக எடுத்துக்கொண்டாய். நீதான் களிமா சொல்லும் போது என்ன சொன்னாய்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹு இல்லை என்றாய். இப்படி சொன்ன நீ அல்லாஹ்வை தவிர இன்னொருவரை நீ பிரார்த்தித்தால், இவர் கஷ்டத்தை நீக்குவார் என்று எண்ணி நீ பிரார்த்தித்தால் அவரை நீ இலாகாக எடுத்துக்கொண்டாய். ஆனால் அல்லாஹ் கேட்கான், இலாகும் அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வோடு இன்னொரு இலாஹ் இருக்கா? பாருங்க, அல்லாஹ் அல்லாஹ் ஒருவரிடம் பிரார்த்தித்தால் அவர் யாராக எடுத்துக்கொண்டான் என்று சொன்னான்? கடவுளாக எடுத்துக்கொண்டான். கலீலம்மா ததக்கரூன், மிக சொற்பமாகவே நீங்கள் சிந்திக்கிறீர்கள். இதை புரிஞ்சு நடக்கிறார்கள் கொஞ்சம் பேர் தானுங்க, உண்மைதானே? நாமளும் 30 வருஷமா கத்திக்கிறோம், வழங்கப்படுத்திக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில், இதுக்கு முந்தைய வசனத்தில், கடல் அலையில் மாட்டிக்கொண்டால் அவர்கள் கூப்பிட கடவுளை எல்லாம் கூப்பிட்டு போட்டு கடைசி என்ன செய்வார்களா? தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், யா அல்லாஹ் நீதான் எங்களை காப்பாற்றணும் என்று கடைசி அல்லாஹ் கிட்ட சரணடைவார்களாம். அல்லாஹ் கிட்ட மட்டும் கூப்பிடுவார்கள், பிரார்த்திப்பார்களாம். அல்லாஹ் மட்டும் இஹ்லாஸ் உள்ளவர்களாக. அந்த சப்ஜெக்ட் அதான் பாருங்க, கலப்பில்லாதவர்களாக அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்திப்பார்கள். அதனால அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கலாம், மழை இல்லையா, கொஞ்ச காலம் மழை இல்லையா, அவுலியாவுக்கு கொடுக்குற கந்தூரியை கொடுக்காம விட்டார்கள். அதனால அவுலியா கோபிச்சிட்டாரு, ஆர பிரார்த்திக்கார்கள். நடக்குதா இல்லையா? மக்கத்து காவிர்களே, அந்த காலத்தில் இந்த முஷ்ரிக்கீன்களே கடைசி கட்டம் அல்லாஹ் கிட்ட சரணடைவார்களாம். இவர்கள் யாரும் சரணடைகிறார்கள் பாருங்கள் இவர்களை என்று சொல்லி, கந்தூரி கொடுத்திருந்தால் என்னவே செய்யும்? இந்நேரம் மழை தேவையான நேரம் பெய்யும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இஹ்லாஸோடு நம்முடைய வணக்க வழிபாடு இருக்கணும் என்கிற விஷயத்தை மிக துல்லியமாக, இஹ்லாஸ் என்றால் கலப்பில்லாமல் இருக்கணும் என்கிறத, பிரார்த்தனை கூட அந்த மாதிரி இருக்கணும் என்கிறத பல மாதிரி சொல்லலாம். பாருங்கள் இன்னொரு வசனம், சூரத்துல் காஃபிர், அதில் சொல்லலாம், ஃபதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். அதோட நிதாட்டிட்டானா, முஹ்லிஸீன லஹுத்தீன, பிரார்த்திக்கிற போது அவனுக்கு அந்த வழிபாடை கலப்பில்லாமல் பரிசுத்தமாக செய்தவனாக பிரார்த்தியுங்கள். அப்ப இடையில் ஆரை செருகப்படாது, ஒரு தரகரை செருகப்படாது. பிரார்த்தனையை பற்றி முந்தி சொன்னது வணக்கம் என்ற வார்த்தை. வணக்கம் என்ற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை. அதுக்குள்ள துவா கேட்கறதும் பெரும், நேர்த்தி செய்கிறதும் பெரும், குர்ஆன் ஓதுறதும் பெரும், வழங்குதானே? தொழுகிறது வரப்போகுது. இப்போ நான் தொழ போகிறேன், மூஞ்சி நாண்டைக்காக தொழுகிறேன், அல்லாஹ் அக்பர் வேண்டி தொழலாமா? தொழுவோமா? தொழுதா என்னவாயிரும்? தொழுக செல்வடியாமா? தொழுகிறான், வெளிப்படையில் தொழுகிறான், ஏற்கப்பட மாட்டாது. ஒரு வணக்கம். அப்போ எப்படி தொழணும்? அல்லாஹ்வுக்காக எண்ணத்தோட தொழணும். அது மாதிரி எப்படி தொழுகையோ, எப்படி நோன்போ, எப்படி நேர்ச்சையோ, அது மாதிரிதான் பிரார்த்தனை. மொய்தீன் ஆண்டைக்காக நான் கோழியை கொடுக்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தில் கூட்டி சேர்த்து விட்டான். அதனால் அல்லாஹ் என்ன சொல்லான் என்றால், இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், பல வசனங்கள் இந்த கடல் அலை வருகிற போதும் முஷ்ரிக்கீன்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்ல போதும், இன்னொரு வசனத்தில் சூரத்துல் யூனுஸ் அதில் 22ஆம் வசனத்தில் சொல்கிறான்,
அவன்தான் கடலிலேயும் கரையிலேயும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் கடலிலே இருக்கிற போது காத்து உங்களை கொண்டு செல்கிறது. அப்படியே சந்தோஷமாக இருக்கிற போது திடீரென ஒரு புயல் வருகிறது கடலிலே. எல்லா திசையாலும் கடல் அலைகள் சூழ்ந்து கொள்கிறது. அப்படி சூழ்ந்து கொண்டால் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள், இனி நமக்கு வேறு வழி இல்லை. இந்த நேரம் என்ன செய்கிறார்களாம் இணை வைப்பாளர்கள்? தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விடத்தில் இடையில இந்த தரகரெல்லாம் போய்த்தாங்க. யாரையெல்லாம் இவர்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று சொன்னார்களோ மக்காவில் இந்த மக்கள், அவர்கள் அவ்வளவு பேரையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடம் மட்டும் எப்படி பிரார்த்திக்கிறார்களாம் என்றால் அதையும் சொன்னார். அஞ்சைத்தனா மின் ஹாதிஹி, இந்த நிலையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றினால் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நாங்கள் யா அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இப்படி சொல்லி அந்த காலத்து முஷ்ரிக்குகள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். எல்லாத்தையும் முற்றுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம் என்றால், ஒரு அடியான் இக்கட்டான நிலையில் என்னை அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று நம்பிட்டானா, அவன் வாக்களிக்கிறானா, அவன் கை கொடுப்பான். என்றாலும் கரையேற்றிய பிறகு பழையபடி அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா மிக காரமான முறையில் இந்த இணை வைப்பாளர்களுக்கான தண்டனைகளை அடுத்தடுத்த வசனத்தில் சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லான், எவ்வளவு லொஜிக்கா அல்லாஹ் சொல்லான்னு பாருங்க. ஒரு விஷயத்தை சிந்தனைக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மிக தெளிவான ஒரு 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 தர்க்க ரீதியான ஒரு விஷயத்தை சொன்னார். கொல் நபியே சொல்லுங்கள், அரஐத்தும் சுரக்காக்கும் அல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அப்படியான உங்களின் இணையாளர்கள், அவர்களை நீங்கள் பார்க்கறானே. உங்களின் இணையாளர்கள் என்றால் நாம சொன்ன கலிமாவில் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, இலாஹு அவன் மட்டும்தான், லா ஷரீக்க லஹு அவனுக்கு இணையே இல்லை. ஷரீக், ஷரீக் என்ற சொல், ஷரீக் என்ற கருத்து என்ன? பார்ட்னர், கூட்டாளி. அதில் ப்ளூரல் ஷுரக்கா, அல்லாஹ் அந்த வார்த்தையை பாவித்தார். நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எவர்களெல்லாம் பிரார்த்திப்பீர்களோ அவர்களெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஏற்படுத்தி கொண்ட ஷரீக்குகள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவாக வருகிறது. அவர்களை நீங்க பார்க்க தானே என்று கேட்டு போட்டு லொஜிக் கொண்டு செல்லலாம். அதான் இப்ப செல்ல என்ன சொல்லலாம் பாருங்க. அரூனி மாதா ஹலகு மினல் அருள், அல்லாஹ் கேட்கிறார், நீங்க இவையெல்லாம் போய் பிரார்த்திக்கிறீர்களே, இந்த பூமியில் அவர்கள் எதையாவது படைத்திருப்பார்களா? எனக்கு காட்டுங்கள் என்றான். சுப்ஹானல்லாஹ், பூமியில அல்லாஹ் மானை படைச்சான், ஆட்டை படைச்சான், வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், புல்லை படைத்தான், எல்லாத்தையும் படைச்சான். எனவே படைக்கும் ஆற்றல் பெற்ற அல்லாஹ் அவனை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். நீங்க இன்னொருவரை பிரார்த்திக்கிறீர்கள் என்றால், நம்முடைய டவுன் பள்ளியில் அடக்கப்பட்டிருக்கிற சின்ன மௌலானா இருக்கட்டும், பெரிய பள்ளி அடக்கப்பட்டிருக்கிற ஃபீஸாபில் வலியுல்லாஹ்ங்கிறவர் இருக்கட்டும், அல்லது நம்முடைய மக்காமடி பள்ளியில் முகமது மௌலானா என்று யாரும் செல்வார்கள், இப்படி இப்படி சொல்லிக்கிறார்கள். அல்ல வேளாமத்து வழியில சிக்கந்தர் வழியுல்லாம், இப்படி எவ்வளவு இவர்களிடமெல்லாம் போய் தேவையை கேட்கிறார்கள். மக்கள் தங்களுடைய தேவையை அல்லாஹ்விடம் கேட்கிற மாதிரி, அவுலியாவே நீங்க என்ற பிள்ளைக்கு சோத்து தரணும் கேட்கிறீர்கள். அவரே வருத்தத்தால மௌத்தாயிருப்பார். அந்த அவுலியாவே மௌத்தானதுன்னு வருத்தம் வந்தால் மௌத்தான, அவரை வருத்தத்தை அவருக்கு குணப்படுத்த முடியாம அவர் மௌத்தா போய்த்தாரு. இந்த ஆக்கள் அவர்கிட்ட போய் எந்த வருத்தத்தை குணப்படுத்த கேட்பாங்க. சரி, அல்லாஹ் சொல்லான், நீங்க இப்படி யாரிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எதையாவது இந்த பூமியில படைத்திருந்தால் எனக்கு காட்டுங்கள் என்கான். அப்படின்னா என்ன?
படைப்பதற்கு ஆற்றல் பெறாதவர்கள், பிரார்த்திப்பதற்கு தகுதியற்றவர்கள். வானத்தை படைத்தவன் நான் என்றால் நான் தான் பிரார்த்திக்க தகுதியானவன், பூமியை படைத்தவன் நான் என்றால் நான் தான் பிரார்த்திக்க தகுதியானவன். எனவே எதையும் படைக்காதவர்களிடம் போய் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களே, அதோட நிக்கல. அல்லாஹ் தொடர்ந்து கேட்க, அம்லஹும் ஷிருக்குன் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது வானங்களிலே அவர்களுக்கு அல்லாஹ்வோடு பார்ட்னர்ஷிப் இருக்கா? முடிவெல்லாம் எடுக்கப்படுகிற வானலோகத்தில். அப்ப அல்லாஹ் தஆலா அங்கிருந்து கட்டளையிட்டால் மலக்குமார்கள் அந்த கட்டளையின் பிரகாரம் செயல்படுகிறார்கள். மேலிடத்தில் இருந்தால் வர போகுது. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த். அல்லாஹ் சொன்னான், அவன் வானலோகத்தில் இருந்து இந்த பூமியில் நடக்கிற விடயங்களை அல்லாஹ் அமுல்படுத்துகிறான். மேலிருந்து ஆர்டர் வரணும். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அந்த விண்ணுலகத்தில் நீங்கள் எவர்களிடம் பிரார்த்திக்கிறீர்களோ அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு ஏதும் அதிகாரம் இருக்குதா, பார்ட்னர்ஷிப் இருக்கா அல்லாஹ்வோடு? அல்லாஹ் கேட்கார். எனவேதான் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். இஹ்லாஸ், வணக்க வழிபாடில் அல்லாஹ்வோடு, அதில் வணக்கத்தில் குறிப்பானது எது? பிரார்த்தனை. அதில் கலப்பில்லாமல் அதை செய்வதற்கு அன்று ஏவப்படவில்லை. எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துல் ஆராஃப் 194வது வசனம். இந்த வசனம் ரொம்ப பிரைட்டான வசனம். இந்த வசனத்தை மனுஷன் புரிஞ்சா போதும். முஸ்லிம் பாவம் எங்கட முஸ்லிம்கள், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போல அவர்களும் அல்லாஹ்வின் அடியார்கள் தானப்பா. எவ்வளவு சொல்லிட்டார். ஒருத்தன் சூரியனை வணங்குறான், இன்னொருத்தன் நெருப்பை வணங்குறான், இன்னொருத்தன் மாட வணங்குறான், இன்னொருத்தன் இறந்து போனவரிடம் பிரார்த்திக்கார். நீங்கள் அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, பிரார்த்தனை, அவர்கள் உங்களை போன்ற, நீங்க பிரார்த்திக்கிற ஆட்டை பிரார்த்திக்கணும், உங்களை 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 போல ஆட்டை பிரார்த்திச்சா சரியா? நீங்கள் மாறி மீக்கவில்லை. உங்களை போன்ற அவர்களும் அடியார்கள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், தேவைன்னா கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ஐயா விடை தருகிறார்களா, உங்களோட தேவைகளை நிறைவேற்றி வைக்காங்களா என்று நீங்க பாருங்கோ, உங்களோட வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடுகளை செய்கிற போது வெறுமனே அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்ற பெயரிலே வணக்கத்தின் ஒரு பகுதியை அல்லாஹ் அல்லாதவரோடு சேர்க்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக வணக்கத்தின் கரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்குள் இன்னொருவரை தரகர் என்ற பெயரிலும் சேர்த்திடக்கூடாதான். தரகர் கலப்பு வந்துடும். அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. சூரத்துல் யூனுஸ் 18வது வசனம், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஅஹும். இவர்கள் சில வணக்கங்களை செய்கிறார்கள். யாருக்கு? அல்லாஹ்வை விட்டு அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களை, எந்த நன்மையும் பயக்காதவர்களையும் வணங்குகிறார்களாம். சரியே, அது சிலையை வணங்கினாலும் சரிதான், அல்லது வணக்க வழிபாடுகள் என்று நான் ஏற்கனவே சொன்ன நேர்ச்சைகள், காணிக்கை செலுத்துதல், அறுத்து பலியிடுதல், விளங்குதானே, இது போன்ற காரியங்களை அல்லாஹ் அல்லாத ஒரு மௌத்தானவருக்கு செஞ்சாலும் சரிதான். இதை செய்கிறார்கள். இப்படி வணக்க வழிபாடு செய்கிறவங்க என்ன லொஜிக் பேசுகிறாங்களாம் அல்லாஹ் சொல்லலாம். அவங்க என்ன காரணம் சொல்லாங்கண்டா, நாங்கள் ஏன் இவர்களிடம் போகிறோம் தெரியுமா? மக்காவில் இந்த முஷ்ரிக்குகள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நம்முடைய ஆக்கள் செல்லது அவியலும் சொன்னாங்க, ஹவுலாயி சுபாவுலா, இந்த
எங்களுக்காக இவர்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள். நாங்க இவங்களுக்கு இந்த நேர்ச்சை காணிக்கையெல்லாம் செய்யற என்னதுக்காக? நாங்க அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்கலாது, எங்களுக்காக இவர்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள். அப்ப எங்களை டாக்கட்டாரு அல்லாஹ், அதுக்கு நாங்க இவர்கள் என்ன செய்யறோம்? தரகர்களா பாவிக்கும். இப்படி சொல்லலாங்க. நம்ம ஆக்கள் சொல்லாங்களே இல்லையா? அன்றைக்கு இந்தியாவில் இருந்து வந்த மௌலவி என்ன செய்யறாரு? நாம் அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்கலுமா? ஓப்பனா மேடையில் பேசுறார். அதுக்குத்தான் நாம மௌத்தான அவுலியாக்கள்கிட்ட கேட்கும். அவர்கள் அல்லாஹ்வுடன் நேரடியாக கேட்டு, நேரடியாக தொடர்பு உள்ளவர்கள் கேட்டு வாங்கி தருவார்கள் செல்வார்கள் நம்முடைய தேவைகளை. அதுக்கு அல்லாஹ் அந்த ஹஸரத்துக்கும் எல்லாருக்கும் பதில் சொல்லான். அல்லாஹ்வோட பதிலை பாருங்க. கொல் நபியை கேளுங்க, சொல்லுங்க. அது நபி ஊனல்லாஹ பிமாலா யாலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். அல்லாஹ்வுக்கு வானங்களிலோ பூமியிலோ தெரியாத விடயங்களை இவர்கள் அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லித்தர போறீங்களா? உங்களை தரகர்களிக்காங்களே, உங்களுக்காக எவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று நீங்க சொல்லலோ, அவர்கள் அல்லாஹ்வுக்கு வானம் பூமியில தெரியாத விஷயங்கள் இருந்து இவர்கள் போய் சொல்லிக் கொடுக்க போறாங்களா? அல்லாஹ்வுக்கு சொல்லித்தர போறீங்களா? எப்படி கேள்வி கேட்கலாம்? நீங்க இப்படி சிபாரிசு அல்லாஹ்வுக்கு தரகரை ஏற்படுத்துறீர்கள் என்றாலே அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கண்டி சொல்றீங்க. அல்லாஹ்வுக்கு வானத்தில பூமியில நடக்கிற விடயம் தெரியாது. அதனால இந்த ஷேகுமார்கள், இந்த நாதாக்கள், அவுலியாக்கள் போய்த்தான் இந்த அப்துல் ரஹ்மானை பத்தி, ஃபிர்தௌஸை பத்தி, அவரை பத்தி, இவரை பத்தி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று சொன்னால் நீ என்ன செஞ்சிருவாய்? அல்லாஹ்வுடைய அறிவை அறிவில்லாதவன் என்று சொல்றாய். அல்லாஹ் எவ்வளவு கீழ்நிலைக்கு அல்லாஹ்வை ஆக்குறேன். இந்த மாதிரியாக அல்லாஹு தஆலா ஒரு 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 அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டுவிட்டு சொல்லான், சுப்ஹானஹு, அவன் மகா பரிசுத்தமானவன், வ தஆலா அம்மா யுஷ்ரிகு. இவர்கள் தரகரை ஏற்படுத்தினார்கள் தானே, அந்த தரகர்களுக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்க தெரியுமா? சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகு. இவர்கள் இணை வைக்கிறார்களே, அந்த இணைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப நீ அல்லாஹ்வுக்கு செல்லத்துக்கு ஆள் வேணும் என்றால் நீ அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிட்டாய்? இணை வைத்து விட்டாய் என்கிறார். எவ்வளவு தெளிவாக இருக்குது. இவர்கள் அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்துகின்ற இணையாளர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியாத போய் செல்லத்துக்கு ஆள் வேணும். அப்ப அவர்கள் அல்லாஹ்வோட பெரிய ஆட்களா இருக்கணுமே. அந்த அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயத்தை போய் யார் சொல்ல போறாங்க? இந்த பீசபில் ஒளியுள்ளான உண்டியல்ல போய் ஒருத்தன் காசு போறான், சோமில்லாத்துக்காக காசு போறான்ட்டு வச்சுக்கோ. ஒரு 10 ரூபா காசு, அவுலியாவே இந்த பிள்ளையோட வருத்தம் சோமான்னு போறான். வருத்தத்தை சோப்படுத்துறாரு அல்லாஹ். கேட்டா நீ ஏண்டாப்பா காசு போட்டு என்றால், நம்ம எல்லாம் பாவிகள் தானே, அவுலியாக்கள் அல்லாஹ் கிட்ட சிவாரி செய்வார்கள். அப்போ உண்ட வருத்தத்தை நீ அல்லாஹ் கிட்ட சென்ன அல்லாஹ் கேட்க மாட்டேதா? அவுலியாவை சென்னத்தான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய அறிவை நீங்கள் எவ்வளவு கேவலமாக மட்டம் தட்டுறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு தரகர் ஏற்படுத்துவது என்பதையே அல்லாஹ் இணை வைத்தல், நீங்கள் இணை வைக்கிறீர்கள் என்று தெளிவாக, திட்ட தெளிவாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக அழகாக சொல்லிவிடுகிறான். சூரத்து யூனுஸ் 18வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்பால இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். எல்லாமே குர்ஆனில் அல்லாஹு தஆலா சிந்திப்பவர்களுக்கு தர்க்க ரீதியாக வழங்கப்படுத்துகிறான். தர்க்க ரீதியாக என்ன? ஒரு சாதாரண சிந்திக்கிறவன் புரியக்கூடிய விதத்தில் சொன்னான். ஒரு விடயத்தை என்ன சொல்லலாம் தெரியுமா? நீங்க யாருக்கிட்ட எல்லாம் போய் பிரார்த்திக்கலோ அவர்களுடைய நிலைமை உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒவ்வொரு எண்ணத்தில் போய் அவர்கிட்ட பிரார்த்திக்க அவர்கள் என்ன நிலப்பாட்டில் இருக்கார்கள் என்று தெரியுமா? சூரத்துல் இஸ்ரா 57வது வசனம். உலாயிகல் லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிம் அல் வஸீலத அய்யுஹும் அக்ரப்.
ويرجون رحمته ويخافون عذابه إن عذاب ربك كان محذورا. எவர்களிடமெல்லாம் இவர்கள் போய் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருக்கத்தை பெறுவது என்று அல்லாஹ்விடம் உதவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஆதரவு வைத்துக் கொண்டு அல்லாஹ் தண்டித்து விடக் கூடாது என்ற அவருடைய தண்டனையை பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உன் ரப்பினுடைய தண்டனை மிகவும் அச்சத்துக்குரியது. எனவே எவரிடமெல்லாம் நீங்கள் தரகர் என்ற பெயரிலேயோ அல்லது டிரக்டாகவோ ஈஸ்நாதரே என்று கேட்டால் அவர் எனக்கு உதவுவார் என்று சொல்றார். சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் என்ன? அவர்கள் ஏன் கேட்கிறார்கள்? அவர் அல்லாஹ்வின் மகன், கடவுளின் மகன், கடவுள் என்று கேட்கிறார்கள். நம்முடைய மக்கள் முய்தீன் ஆண்டவரே அல்ல ரிவாய் நாயகமே அல்லது சாதிலி நாயகமே அல்ல மீராசாயு ஆண்டகையே என்று பிரார்த்திக்கிறார்கள் என்றால் பிரார்த்தனை. அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்பதை விட இவர்கள் மூலமாக, இவர்கள் தரகர்கள், எங்களுக்கு சிவாரி செய்வார்கள் என்றார். அப்ப அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொன்னான். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயத்தையா போய் சொல்லிக் கொடுக்க போறாங்க. அப்ப வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விடயங்களும் இருக்கிறதா? நீங்கள் எந்த நாயகங்களை கூப்பிடுகிறீர்களோ அந்த நாயகங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் தண்டனையை பயந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வச்சவர்களாகவும் தண்டனையை பயந்தவர்களாகவும் ஏதோ ரெண்டு நிலையில் இருப்பார்கள். அவர்களும் உங்களை போன்ற அடியார்கள், அவர்கள் கடவுள் அல்ல. அல்லாஹ் பிள்ளையை பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கையில் கடவுளுக்கு பிள்ளையும் இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கையில் அல்லாஹ் எவருக்கும் அவனுடைய அதிகாரத்தில் ஒரு இம்பட்டுக்கு பங்கும் கொடுக்கவில்லை, முஹம்மது நபிக்கும் கொடுக்கவில்லை. அப்ப நீங்கள் கற்பனையினால் உண்டாக்கி கொண்டு அதையும் அல்லாஹ் சொன்னான், நீங்களாக கற்பனையிலே இது போன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல் யஇதில் ஸாலிமூன பஅதுஹும் பஅதன் இல்லா குரூரா. இந்த அநியாயக்காரர்கள் சிலருக்கு சிலர் ஏமாற்றத்தையே தவிர வாக்களிக்கவில்லை. வெறும் ஏமாற்றம், அநியாயமாக ஏமாந்து போகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக பெரும் அநியாயம் என்று ஒன்று இருந்தால் இந்த உலகத்தில் அது என்னவா இருக்கும்? மிகப்பெரிய அநியாயம் அது என்ன? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மிக பிரமாண்டமான அநியாயம். கொலை செய்யறதை விட பெரிய அநியாயம். உன்னை படைத்தவன் ஒருவன் இருக்க அவனை விட்டு வேறு யாரிடம் நீ எதை பிரார்த்தனை செய்தாலும் நீ அவனுக்கு இணை வைத்தவராகிவிட்டார். ஆனால் தான் அல்லாஹ் சொன்னான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா என்றால் அசிங்கமான கொள்கைகள் அனைத்தையும் விட்டும் தூய்மையாகி படைத்தவனுக்கென்று அல்லாஹ்வின் பக்கமே ஒதுங்கி உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று இஹ்லாஸோடு உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே நான் பிரார்த்திக்கிறேன், நீதான் என்னை காப்பாற்றணும் என்று அப்படி அல்லாஹ்விடம் சரணடைந்து வணங்குவதற்கே தவிர ஏவப்படவில்லை. அப்படியாக தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் ஜகாத்தை கொடுப்பதற்குமே தவிர ஏவப்படவில்லை. வதாலிக தீனுல் கையிமா. அதுதான் சரியான நேர்த்தியான நிலையான உண்மையான மார்க்கம். தீன் என்றால் எது உண்மையான மார்க்கம்? தீனுடைய கருப்பொருள் என்ன? வணங்குதல் அல்ல, கலப்பில்லாமல் இறைவனை வணங்குதல். எல்லாரும் வணங்குகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் ரெண்டு சாரார், ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள். நாஸ்திகர்கள் கடவுள் இல்லை என்பவர்கள். ஆஸ்திகர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை வணங்குகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒவ்வொரு கடவுளை வணங்குகிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் இணை வைப்பாளர்கள் அல்லது நிராகரிப்பாளர்கள். சரி, பிறகு முஸ்லிம்கள்
அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு தரகர்களை ஏற்படுத்துவதன் மூலமாக இணை வைத்து விடுகிறார்கள். அதனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அந்த தரகர்களுக்கு வணக்கங்களை செய்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை. அதையும் அல்லாஹ் இணையாளர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த வசனத்தை மட்டும் நான் மேற்சொன்ன அந்த ஏனைய வசனங்களோடு புரிந்து கொண்டால் அல்லாஹு தாலா நாம் நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய ஈமான் எப்படி அமைய வேண்டும் என்ற அந்த விடயத்தில் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இந்த சூரத்து கொஞ்சம் நீளம் என்பதால் அடுத்தது இதே சூரத்தினுடைய அடுத்த பாகம் இன்ஷா அல்லாஹ் 3வது பாகம் இருக்கிறது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.